தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல செபியோட புது விதிமுறைகளின்படி ஜெரோதா காயின் யூஸ் பண்ணி எப்படி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் முதலீடு பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி இன்டெப்தா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ஃப்ரீ தான். ஜூலை 1, 2022க்கு முன்னாடி வரையும் பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றது மிக சுலபமா இருந்தது. அதாவது நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல உள்ள மணியை யூஸ் பண்ணியே நம்மளால மியூச்சுவல் ஃபண்டை வந்து பை பண்ணிக்க முடியும். அது எஸ்ஐபியா இருந்தாலும் சரி, இல்ல லம்சம் ஆர்டரா இருந்தாலும் சரி. ஆனால் இதுல செபி வந்து ஒரு சில விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. ஜூலை 1, 2022க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல உள்ள மணியை வந்து நம்மளால மியூச்சுவல் ஃபண்டை பை பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது, கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் குழப்பமா இருக்கா? நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் எளிமையா சொல்றேன். இப்ப நீங்க ஒரு புரோக்கர்ல டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு ஜெரோதா அக்கௌண்ட் எடுத்துப்போமே. ஜெரோதால நீங்க டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஜெரோதாவோட அந்த டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு மணியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அது யூபிஐ இருக்கட்டும், இல்ல நெட் பேங்கிங் ஏதோ யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. உதாரணமா ஒரு 1000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னு வச்சுப்போம். இப்போ உங்களோட ஜெரோதா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் இருக்கு. இந்த 1000 ரூபாய் வச்சு நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிக்கலாம், டெலிவரி ட்ரேடிங் பண்ணிக்கலாம், F&O ட்ரேடிங் பண்ணிக்கலாம், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்ல டெப்ட் ஃபண்ட்ல ஏதாவது முதலீடு பண்றா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்ல பாண்ட்ஸ்ல பண்ணிக்கலாம், இல்லனா சொவரன் கோல்டு காயின் இருக்கு இல்லையா, அதுல கூட நீங்க முதலீடு பண்ணிக்கலாம். ஆனால் ஜூலை 1, 2022க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் அந்த ஜெரோதால நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, அந்த 1000 ரூபாய், அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ண கூடாது, முடியாது அப்படின்னு செபி சொல்லி. இது ஜெரோதால மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் ஜெரோதா எடுத்துக்கிறேன். இந்தியாவில் உள்ள எல்லா புரோக்கரையுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல உள்ள மணியை வச்சு நம்மளால மியூச்சுவல் ஃபண்ட் பை பண்ண கூடாது அப்படின்னு செபி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் எக்ஸாம்பிளுக்கு ஜெரோதா நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அப்ப இனிமே நம்ம எப்படிதான் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து லம்சம் ஆர்டரா இருந்தாலும் சரி, இல்ல எஸ்ஐபியா இருந்தாலும் சரி, நீங்க ஏதோ ஒன்று பை பண்ணணும் அப்படின்னா உங்களோட மணி, அதாவது உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து டைரக்டா வந்து பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம வந்து அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். டைரக்டா பிஎஸ்சிக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் கேட்டீங்க அப்படின்னா அதோட சப்சிடியான ஐசிசிஎல், அதாவது இந்தியன் கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெடுக்கு நம்ம வந்து மணியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது வந்து நம்ம நெட் பேங்கிங் மூலியமாவும் பண்ணிக்கலாம், யூபிஐ மூலியமாவும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம என்ன மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பை பண்ண விரும்புறோமோ அந்த மியூச்சுவல் ஃபண்டை பை பண்ணி நம்மளோட அந்த ஜெரோதா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, சோ அதுல வந்து டிஸ்ப்ளே ஆக வச்சிருவாங்க. ஒன்ஸ் பை ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க செல் பண்றது டைரக்டா ஜெரோதா அக்கவுண்ட்ல இருந்தே அந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து செல் பண்ணிக்கலாம். அதாவது பையும் ஜெரோதா அக்கவுண்ட்ல இருந்தா நம்ம இனிஷியேட் பண்ணுவோம், செல்லும் ஜெரோதா அக்கவுண்ட்ல இருந்தா நம்ம பண்ணுவோம். ஆனால் அந்த பை பண்றதுக்கு உடனான அமௌண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து டைரக்டா ஐசிசிஎலுக்கு நம்ம சென்ட் பண்ணிடுவோம். இதை நான் உங்களுக்கு லைவா காட்டும் போது இன்னும் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த பேமெண்ட் நம்ம அனுப்புறோம் இல்லையா ஐசிசிஎலுக்கு, இதுல வந்து 1,99,999 வரையும் நீங்க யூபிஐ மூலியமா நீங்க அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 2 lakhs and above பாத்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் மூலியமா தான் நம்ம பண்ண முடியும். நெட் பேங்கிங்ல நெஃப்ட் இல்லனா ஆர்டிஜிஎஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி மணியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மத்தபடி அந்த கட் ஆஃப் டைம்லலாம் ஓரளவுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம லைவா எப்படி நம்ம ஜெரோதால மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். கூகுள் ஓபன் பண்ணிட்டு கூகுள்ல ஜெரோதா காயின் அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நீங்க ஜெரோதா கைட் லாகின் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி அது மூலியமாவும் காயினுக்கு வந்துக்கலாம். ஓகேங்களா? சோ காயின் வந்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணிக்கங்க. உங்களோட ஜெரோதா யூஸ் ரெடி பாஸ்வேர்டு கொடுத்து நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும். டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ கிளிக் பண்ணோன்னே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க எவ்வளவு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணிருக்கீங்க, அதுக்கு வந்து P&L எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு புதுசா வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பை பண்ணணும் அப்படின்னா இங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டோட நேம் மேல சர்ச்ல கிளிக் பண்ணீங்கன்னா சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய வரும். உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய வரும். இல்ல எனக்கு எது இண்டெக்ஸ் ஃபண்ட் எது வந்து டெப்ட் ஃபண்டுன்னு தெரியல அப்படின்னா இந்த இடத்துல மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கும். சோ அதுல போய் பாத்தீங்க அப்படின்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இதுவரையும் எவ்வளவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே வரும். இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு இருக்கு பாருங்க ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல மியூச்சுவல் ஃபண்டோட அந்த டைப்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதாவது என்னன்னா ஈக்விட்டி ஃபண்டு, டெப்ட் ஃபண்டு, ஹைபிரிட் ஃபண்டு,
ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட், சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இப்போ நான் டெப்ட் ஃபண்ட்ல முதலீடு பண்ணா அந்த டெப்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெப்ட் ரிலேட்டடான என்னென்ன ஃபண்ட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் அண்ட் பிஎஸ்சி அப்படிங்கிறத நான் கிளிக் பண்றேன். இங்க பாருங்க நிறைய ஃபண்ட் ஷோ ஆகுது. ஸோ உங்களுக்கு எது வந்து பை பண்ணணுமோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு விருப்பப்பட்டது அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இந்த இடத்துல பை இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஃபண்டே நான் வந்து திரும்ப நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் திரும்ப மியூச்சுவல் ஃபண்டில் போய்க்கிறேன். நான் ஐசிசி ப்ருடென்ஷியல் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் ஓரளவுக்கு ஒரு 5400 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். திரும்ப நான் இதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே தான் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஃபண்டை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை மோர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணுறாருன்னா அந்த இடத்துல பை அப்படின்ற கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஃபண்ட்ஸ் இன் ட்ரேடிங் அக்கௌண்ட் cannot be used for mutual funds investment from July 1 due to SEBI regulations அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல உள்ள அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இனிமே வந்து நம்ம அந்த டைரக்டா பிஎஸ்சி அதாவது ஐசிசிஎலுக்கு நம்ம அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ல 100 அப்படின்னு இருக்கு. இந்த மியூச்சுவல் ஃபண்டை நான் பை பண்றேன். ஓகேங்களா? ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். ஆர் யூ ஷோர் வாண்ட் டு பிளேஸ் திஸ் ஆர்டர் இருக்கு. கன்ஃபார்ம் நான் கொடுத்துறேன். ஆர்டர் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி, ஃபினிஷ் ய பேமெண்ட் டு கன்ஃபார்ம் இட். அதாவது ஆர்டர் நம்ம பண்ணிட்டோம், பட் பேமெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஐசிசிஎலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த இடத்துல பே நவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ கிளிக் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா என்னோட யூபிஐக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும். ஓகேங்களா? ஸோ நான் கூகுள் பே யூஸ் பண்றதுனால என்னோட கூகுள் பேக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் வரும். ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணி நான் அமௌண்ட் வந்து பே பண்ணேன் அப்படின்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ்ஃபுல் ஆயிரும். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட கூகுள் பேல அமௌண்ட் நான் பே பண்ணிட்டேன். பே பண்ணோன்னே பாத்தீங்க அப்படின்னா 100 rupees வந்து சக்சஸ்ஃபுல்லா பேமெண்ட் வந்து பே ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இனிமே வந்து புதுசா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து டைரக்டா அமௌண்ட் வந்து ஐசிசிஎலுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். உங்களோட கூகுள் பேல பாத்தீங்க அப்படின்னா அது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து நார்மலா வந்து லம்சம் ஆர்டர்ஸ்க்கு. இப்போ இன்கேஸ் நீங்க வந்து எஸ்ஐபியில போடுறீங்க, இப்போ நான் மாதம் வந்து ஒரு 500 ரூபாய் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கேட்டகரியில இந்த இடத்துல எஸ்ஐபின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பெண்டிங் பேமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க பல்கா வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வழியாவும் நீங்க வரலாம். இல்ல அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பேமெண்ட்ல பெண்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பே நவ் இல்லைன்னா இந்த பல்க் பே இருக்கு இல்லையா, ஸோ இந்த பல்க் பே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி சேம் இதே போல உங்களோட அமௌண்ட் வந்து 1,99,999 கீழே இருந்துச்சு அப்படின்னா யூபிஐ யூஸ் பண்ணி நீங்க பே பண்ணிக்கலாம், இல்ல நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 2 lakhs அண்ட் அபோவ் மேல இருந்தது அப்படின்னா அந்த பல்க் பேமெண்டா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இன்டர்நெட் பேங்கிங் தான் யூஸ் பண்ணணும். இன்டர்நெட் பேங்கிங்ல நெஃப்ட் இல்லைன்னா ஆர்டிஜிஎஸ் யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே சேம் ப்ராசஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோதா காயின் அப்ளிகேஷன்லயும். ஓகேங்களா? ஸோ ஆப்லயும் சேம் இதே ப்ராசஸ் தான். பட் டெஸ்க்டாப்ல காட்டும் போது உங்களுக்கு நல்ல டீடைலா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டெஸ்க்டாப்ல வந்து நான் ஷோ பண்றேன். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஜீரோதால டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான அபிஷியல் அக்கௌண்ட் ஓபனிங் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜீரோதால நீங்க ஒரு புதுசா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட லிங்க் யூஸ் பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். 100+ இ-புக்ஸ் கிடைக்கும், பிளஸ் வந்து இண்டிகேட்டர், அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்கேஸ் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஜீரோதா பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் குவரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்க நம்ம ஷேர் மார்க்கெட் அகாடமியை கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல ஷோ ஆயிட்டு இருக்கும். இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.